வரட்டும், நீங்க அவனுக்கு இருக்கு. அப்பா வாப்பா செத்துறா. எதுக்கு படிக்கிற? ஒரு பொண்ணு கூட போட்டோ எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் போடுறேன். ஐயோ பாத்துட்டாரே. உன் சித்தப்பா பார்த்தானா? அவரு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தானா? அவன் என்ன பார்த்து கேப்பான்டா, உன் பிள்ளை ஒழுங்கா வளர்க்க தெரியல பார்த்து கேப்பான்டா. அது ஒரு ஏஐப்பா. ஏய்யா? ஓ, அந்த பொண்ணோட பேரு ஏய்யா? பா அதுக்கு பேர் கூட பேர் வச்சிருக்காங்களே. ஜெமினி. ஜெமினியா? எனக்கு தெரிஞ்ச ஜெமினினா ஓப்படே ஏ ஓப்படே ஓப்படே ஏ ஓப்படே. அது இல்லப்பா, அது ஒரு போட்டோ. என் போட்டோவும் இன்னொரு போட்டோவும் merge பண்ணி கொடுத்தா அது ஒரு போட்டோவா எடிட் பண்ணி தரும். ஒசைன் ஏரியா. இது பேரு தளபதி கூட நின்று இருக்க நீ. விஜய் சார். இரி. இது பேரு த்ரிஷா மேம் கூட நின்று இருக்க. த்ரிஷா மேம். போன கொஞ்சம் கூட. ஐ இதுதான் அந்த ஏஐ. இந்த ஏஐ எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லோ அதே அளவுக்கு டேஞ்சரும் கூட. சோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. கூறுகட்ட குக்கரு, என் புள்ள ஏதோ ஹீரோனு கூட போஸ்ட் போட்டிருக்கான், அத போய் தப்பா பேசுற. ஆளை மண்டையும் பாரு. பா நான் போயிட்டு வரேன். நீ போப்பா. எது சொன்னாலும் இந்த ஆள் நம்பிடுறான். என்ன போங்க. ஃபைண்ட் நியாஸ் வீடியோ பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க ஒன்னும் அதை பாக்கலையா? அப்ப ஆரமார் காட்டுறதை கிளிக் பண்ணி உடனே பாருங்க. அம்மாடி நானும் திருப்பதி போயிட்டு வந்துடும். வீட்டுல பத்திரமா இருந்தீங்க. திருப்பதி போறீங்களாப்பா? அடுப்பாங்கல சோறு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. பாய் நே. சரியில்லையே. ஹலோ ஹலோ ஜெர்னி. பஸ் ஏறிட்டேன், வந்துருவேன். பா நம்ம திருப்பதி போகணும்பா. ஏண்டா? நான் சொல்றேன் நீ வாயா. டேய் வா. பாத்தியாப்பா நான் சொன்னல. எங்கேயும் பார்க்கிறாய் என்னென்ன சொல்கிறாய். இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பரிசா சிதறல் பரிசா தெரியலையே. இந்த புடி இனிமே ஆட்டோ ஏறவே மாட்டேன்டா. நீதான் ஸ்பீட் கேட்டியே. இந்த ஸ்பீட் எப்படி ஓகேவா? சொன்ன டைம்ல வந்து விடுவான் இந்த ஸ்பீட் ரியாஸ். தம்பி ஆட்டோ வருமா? வரும். உள்ள போயிட்டு உட்காருங்க. ஆமா சார். எங்க சார் போனோம்? நீயா? நான் ரியாஸே ஸ்கூல் படிக்கும் போது ஏரோப்ளைன் ஓட்டுவேன், ஹெலிகாப்டர் ஓட்டுவேன்னு சொல்லுவேன். ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ஆமாமா. நீ என்ன பண்ற? நான் ஐடில ப்ரோக்ராம் டெவலப்பரா இருக்கேன். கால் சென்டரா? எங்க போனா? ஒலிம்பியா டெக் பார்க். சரவணா, நம்ம ஸ்கூல் ரியாஸ்ல அதான்டா ஒட்டு சட்ட அவன் தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் மச்சி. ஆமா நீ உடனே பசங்க டைலாக்டே சொல்லு. யாருடா? சரவணா மச்சான். மச்சான் நீ ஈவினிங்ல ஃப்ரீயா இருப்பியாடா? ஃப்ரீ தான்டா. ஏன் கேக்குற? இல்ல அக்கா பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரணும். இவனு சரிடா பாப்பண்டா. ஏய் காசு கொடு. டேய் என்னடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள காசு? டேய் ஃப்ரெண்ட் வேற பிசினஸ் வேற. காசு கொடுறா. ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு 100 ரூபாய் தரணும்ல, அதுல கழிச்சுக்க. நான் வரேன். டேய் இவதாங்க என் ஃப்ரெண்டு. சுத்த கஞ்ச பிசினரி ஃப்ரெண்டு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். அடுத்து எந்த கிறுக்க வர போறானோ. கோவிந்தா கோவிந்தா. ஹலோ. டேய் லூசாடா, நீ போன் பேசினா வண்டி ஓட்டுவியா? ஒரு அர்ஜென்ட்டான வேலையா போயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்னடா அர்ஜென்ட் உனக்கு? மழை வரதுக்குள்ள மாடியில இருக்க துணி எடுக்க சொல்லி வீட்ல இருந்து தலைக்கு மேல பிரஷர். டேய் எதுக்குடா பேசுற? வெறி பேத்துறியா? சார் நான் இயல்பாவே இப்படிதான் பேசுவேன். நான் ஒரு யூடியூபர். நீ யாரா வேணாரு? வண்டி இண்டிகேட்டர் எல்லாம் வந்துச்சு, மரியாதை காசு கொடுத்துட்டு போ. சார் ரோடுனா விபத்து நடக்கத்தான் செய்யும், நாம தான் சுமூகமா பேசி தீக்கணும். டேய் பேசிலாம் தீக்க முடியாது. பசங்களை வர சொன்ன இங்கே உன்னை உரிச்சு தொங்க விட்டுருவானுங்க. மரியாதை காசுறா. சார் வன்முறைய கையாளாதீங்க. இருங்க என் ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். சீக்கிரம் பாடுறான். என்னோட ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருங்கக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரீசெண்டா போட்ட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. டேய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்டா. சீக்கிரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அனுப்பி விடுறா டக்குன்னு. என்னோட ஜிபே பேலன்ஸ் 2.2
0. ஏய் வெறுப்பேத்துறடா. நான் வேணா உங்களுக்கு ₹1 அனுப்புறேன், மிச்சம் ₹1 கேட்காதீங்க. ஏன்டா? ஏன்னா யாருமே என்ன ₹1 கூட இல்லாத பிச்சைக்கார பையன்னு இலக்காரமா பேசிடக்கூடாது. டேய் நான் உன்னை எங்கேயாச்சும் சாவ வச்சிருவேன்டா. யார்கிட்டயாவது கேட்டு அனுப்பி விடுறா டக்குன்னு. நான் வேலைக்கு போகணும்டா, டைம் ஆகுதுடா. வேலைக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? நம்ம கிட்ட வீட்ல இருந்தே வேலை பாக்குற மாதிரி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. அந்த ஜாபை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் பைக் பிடிக்கணும் கமெண்ட்ல சிவப்பு கலர் ஆட் போடுங்க, பல்சர் பைக் பிடிக்கணும் பச்சை கலர் ஆட் போடுங்க. இல்ல இது வேலை ஆகாது, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ வேணாம் சார், விட்டுருங்க. ஒரே குஷிதான். டேய் கண்ணே எங்கடா வச்சிருக்க? ஐயோ சார் மன்னிச்சிடுங்க. டேய் நீயா? நான் ஒரு யூடியூபர். அன்னைக்கு பைக்ல போயிட்டு தான் இடிச்சேன். இன்னைக்கு நான் பாட்டு ஓரமா நடந்து போயிருக்கிறேன். எப்படா என்னைய தேடி தேடி வந்துருக்கிற? அதான் சார் எனக்கும் தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேய் என்னடா தப்பு தப்பா பேசுனீங்கற? ஐயோ சார் நான் சொன்னது அந்த தொடர்பு இல்ல, பந்த தொடர்பு. என்ன தொடர்போ? போன் டிஸ்ப்ளே வந்துச்சு, மரியாதை காசு குடுத்துட்டு போ. அன்னைக்கு மாதிரி டபாஸ்ட் போன சா வச்சிரும் உன்னை. சார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. டேய் எனக்கு கொடுக்க காசு இல்ல, பொண்ணு கொண்டு சுத்தத்து மட்டும் காசு தாடா உனக்கு. யாரா அந்த பொண்ணு? இது இல்லையானா 7 மணியானா அவ அப்பா போன் பண்ணுவான் தானா. ஆனா இப்ப நமக்கு அந்த கதை வேணாம். என்னடா உளர்ற? அவ யாருன்னு கேட்டேன். சார் இவனா தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? டேய் நீ 4 வார்த்தை பேசுறதுக்கே 4 நாள் ஆகும் மேடா. எப்படிடா உனக்குலாம் கல்யாணம் ஆச்சு? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. காசு குடுறானா கலாய்கிறியா? ஓ இவங்க எல்லாம் எப்படிமா வாழ்ற? சார் என் பொண்டாட்டிய கத்திர வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு காதெல்லாம் விட்டுரும். காது விட்டுருமா? தொண்டையில உனக்கு குத்துறன்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி ஸ்லோ மோஷன்ல பேசுனீங்க, மொத்தமா மியூட் ஆயிடும் குரலே உனக்கு. டேய் நான் வெறுப்பேத்துறியா? ஓ நானும் வந்ததுல பாத்துக்கிறேன், கம்முனே ஆகுறேன். மரியாதை காசு எங்க கொடுமா? சார் எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்துறீங்க? டேய் டேய் என்னடா உன்ன மாதிரியே பேசுறா? என் பொண்டாட்டி என்ன மாதிரி பேசாம உங்கள மாதிரியா பேசுவா? டேய் சார் உங்களுக்கு இப்போ பணம் தானே வேணும்? ஆமா. ஐயோ பின்னாடி பாருங்க சார், பஞ்சாப் லாரி. ஏய் கிளரி வரட்டுமா சார்? பாய். என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க மணிப்ப? ஐயோ என்ன அழகு! நான் பெத்த குழந்தையா இது? அப்படியே உங்க அம்மா மாதிரி அம்முது. நீ தூங்க செல்லம், அப்பா அப்புறம் வந்து எழுப்புறேன். போயிட்டாரு, இப்ப தூங்க வேண்டியதான். தருதல எப்படி எப்படி தூங்குது பாரு. நீ பப்பரமான தூங்குறியா? எரும மாடே. என்னப்பா மணி 10ஆவது, காலேஜ் போக தூங்கிட்டு இருக்க. தண்டச்சோறு. யோ பா இன்னைக்கு சண்டேப்பா, காலேஜ்ல இல்லப்பா. ஓ காலேஜ் இல்ல? காலேஜ் இல்லனா போய் கறி வாங்கிட்டு வா போ. ஏய் கடையில போயிட்டு நல்லா சக்கையா வாங்கிட்டு வராம ஈரல அப்பா பேர் சொல்லி வாங்கிட்டு வா. படுக்கறா போறேன். உங்க அப்பாவும் இதே மாதிரி தான் உங்களை எழுப்புவாங்களா? அப்படி எழுப்பிட்டாங்கன்னா கமெண்ட்ல மறக்காம எஸ்ன்னு சொல்லுங்க. கிளம்பலையானோ? இதோ போறேன்ப்பா. ஆமா மச்சான், அந்த கூலர் கீழே 2 லைன் போகுது. அதுல எது? ஓகே ஃபர்ஸ்ட் வயர். போட்டோ பாரு. வரேன் இந்த போட்டோ பாரு. இதுல வரேன். வேலை தானே பாத்துட்டு இருக்கேன். அத பாரு இத பாருன்ட்டு போ. வரேன். வீரன் தனக்கு வரும் ஆபத்தை உணர மறக்கிறான். ஹேர் கலர் பண்ணிருக்கேன் பாத்தியா? ஏய் நான் வண்டி கலர் ஃபேட் ஆயிடுச்சுன்னு தொடச்சு வச்சிட்டு இருக்கேன். ஹேர் கலர் பண்ணிருக்காங்க. போடி சும்மா வெறுப்பேத்தாம. வீரன் மீண்டும் தனக்கு வரும் ஆபத்தை உணர மறக்கிறான். ஏறி போலாம். பா ஒரு ஸ்னாப் எடுக்கலாம். முடியே சரியில்லை. அழகாந்தாலே இதான் பிரச்சனை. ஸ்னாப் பண்ணு. எடு. என்னாச்சு? தேவையில்ல. இது முன்னாடி சொல்லியிருந்தா நான் கலந்துக்கலாம்ல. யூஸ் பண்ணிட்டு ஏறு வண்டி. டேய் நீ கோவப்பட்ட, நான் தாங்கிட்டேன். நான் கோவப்பட்ட, நீ தாங்க மாட்ட. புரியலையே. புரியும். ஐயோ என்னடி மழை பெய்யுது? கொஞ்சம் வெயிட் பண்ணி போலாமா? காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கேன். காலை ஃபுல்லா வெயிட் பண்ணி எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. வீரன் அவளது மூட் ஸ்விங்காக தயாராகிறான். எப்பதான் விட்டு தொலையுமோ. மலைய சொன்னியா என்ன சொன்னியா? இன்னொன்னு எப்போதான் விட்டு தொலையுமோன்ட்டு. ஹே சத்தியமா நான் மழையை சொல்லலடி, உன்னதான் சொன்னேன். முன்ன சொல்லலடி, மழையை தான் சொன்னேன். நான் பேசினாலே பிரச்சனை வரும். நான் வாய் மூடிட்டு இருக்கேன். மழை விட்டுருச்சு, வா போலாம் வா. எப்போடா விடுவா ஓடலான் இருக்கே போல. எதை சொல்ற? மலைய சொன்ன. உட்காரு. நம்ம இன்னைக்கு எங்க போறோம்? நம்மளா? ஆமா. ஏய் என்னடா இது? என்னடா ஆச்சு? பெட்ரோல் இல்ல நினைக்கிறேன்.
அது எப்படி அவனுக்கு என் கூட வர்றப்போ மட்டும் பெட்ரோல் இருக்காது? இன்னும் திடீர்னு கோவப்படுற? சும்மா தானே விளையாடுற, நீ சிரிச்சு தானே பேசிட்டு இருந்த. நீ தான்டா விளையாடுற. அது எப்படி வரும்போது பெட்ரோல் இருக்கும் போகும்போது பெட்ரோல் இருக்காதா? ப்ரோ பெட்ரோல் இல்லையா? காலையில தான் பார்த்த பங்க்ல தளம்பு போட்டீங்க, இப்போ வந்து பெட்ரோல் இல்லன்றீங்க. என்னவோ வேலையா மாதிரி நடந்தான் போனோம். உனக்கு என் கூட நடந்து வரதுக்குலாம் டைம் இருக்கா? வேற வழி இல்லடி, வேற வழியே இல்லாம தான் என் கூட நடந்து வரேன்னு சொல்லு. வண்டி சொதப்பிடுச்சுல. நீ சொதப்புனதை விட இந்த வண்டி ஒன்னும் பெருசா சொதப்பல, சரியா? நான் என்ன சொதப்பினேன்? காலையில மழை பெஞ்சது, இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆல, என்ன நடக்க விட போறேன்? நடக்கலாமா எப்படி? ஓகே, நடக்கிறது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு, ஆனா கால் தான் கொஞ்சம் வலிக்குது. அச்சோ, கால் வலிக்குதா? அதனால தானே பெட்ரோல் போட்டு இப்போ பெட்ரோல் இல்லன்னு என்ன நடக்க விட்டுட்டு. அப்படிலாம் இல்லடி, நான் சத்தியமா பெட்ரோல் போட்டேன். அப்ப அந்த அண்ணா போய் சொல்றாரா? அவரு போய் சொல்ல, அப்ப நான் போய் சொல்றேன். நீயும் போய் சொல்லல. என்ன நீ சும்மா தானே விளையாடுற, சும்மா தான் பண்றேன்னு எனக்கு தெரியும். சும்மா தெரியும். திடீர்னு நிறுத்திக்கிச்சு. மழை வரும் போல, ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரமா நின்று போமா? காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கேன். காலை ஃபுல்லா வெயிட் பண்ணி எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. வீரன் தான் லூப்பில் மாட்டியதை உணர்கிறான்.